ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கறதுக்காகவும் உங்கள் டவுன்லைன்ஸ் யாராவது எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் பார்க்கறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ எந்தவித டைம் வேஸ்ட்டும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பெர்சிஸ்டன்ட் கான்ஃபிடென்ட். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டுலேயும் சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விட உங்கள் அப்ளைன், உங்கள் பிஸ்னஸ் பிளான், உங்கள் டீம்மேட்ஸ், உங்கள் கம்பெனி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இது மேலே நம்பிக்கை வச்சாதான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். எதனாலனா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா அந்த அளவுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். அந்த விஷயத்து மூலமாக உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அதனால ஓரளவுக்கு நம்பிக்கை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் உங்கள் அப்ளைன் கிட்டேருந்தும் உங்கள் கம்பெனியில் நடக்கிற ட்ரைனிங்ஸ் மூலமாகவும் நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணியிருப்பீங்க. இது மூலமாக உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நிறைய பேர் ஒரு சில பேசிக்ஸ் நாலேஜை கற்றுக்கிறதுக்குள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா, இது மாதிரி போகிறவங்க இந்த 5 விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னா உங்கள் கம்பெனி சிஸ்டம் படி ஒர்க் பண்ணால் தான் முடியும். அதுக்கு உங்கள் கம்பெனி மேலே நம்பிக்கை வைக்கணும். உங்களுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க பல பேர் குரோர்பதியாக ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்கள் கம்பெனி சிஸ்டம் படி ஒர்க் பண்ணனால தான் அவங்க இன்னைக்கு குரோர்பதியாக இருப்பாங்க. அதுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், அந்த சிஸ்டம் உங்களையும் குரோர்பதி ஆக்கும். அதுக்கு உங்கள் கம்பெனி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் முடியும். எப்படின்னா, ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன விதைக்குள்ள தான் இருக்கு. ஆனால் ஏர், சாயில், வாட்டர், சன்லைட் இது எல்லாமே குரூப்பாக சேர்ந்து ஒரு சிஸ்டமாக ஒர்க் பண்ணுறனால தான் ஒரு சின்ன விதை பெரிய மரமாக வளர முடியுது. இது போல தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை மூலமாக தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சிஸ்டமாக ஒர்க் பண்ணி உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாற்றுவாங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுபோல் நீங்கள் ஒரு நல்ல நெட்வொர்க்கர் ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் உங்கள் சிஸ்டம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, கிளாஸஸ், மீட்டிங் இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நிறைய நாலேஜை கெயின் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங்லேயே அவங்க டீம் நல்லா க்ரோத் ஆயிரும். ஆனால் அவங்க கிட்ட எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. அதனால அவங்க டீம் டக்குன்னு உடஞ்சாலும் அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க எல்லாருமே பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு நார்மல் பீப்புள் மைண்ட் செட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் பணத்தை எப்படி நமக்காக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். ஒருவேளை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து வெளில போனாலும் இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் உங்கள் ரியல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், அட்டெண்ட் மீட்டிங் ரெகுலர்லி. ஒரு அரசியல் கட்சியோ ஒரு பிரைவேட் கம்பெனியோ நல்லா ரன் ஆகணும்னா அதுக்கு அவங்க எல்லாருமே அடிக்கடி மீட்டிங் போட்டால் தான் முடியும். ஒரு வேலையில் உள்ளவங்க தினமும் 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும், ஒரு வாரத்துக்கு 5லேருந்து 6 நாட்கள் வரையும் வேலை செய்யும்போது அவங்களால ஈஸியாக மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்படி கிடையாது. அதனால உங்கள் டீமில் உள்ளவங்களுக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங்காச்சும் நீங்கள் கண்டக்ட் பண்ணால் போதும், உங்கள் டீம் வேறு லெவலில் க்ரோத் ஆகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 2 விதத்தில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைனிங் மீட்டிங், செகண்ட் ஒன் கெஸ்ட் மீட்டிங். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது இந்த கெஸ்ட் மீட்டிங்கை தான். இதில் தான் உங்கள் கெஸ்ட்டுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் லீகலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஒரு பிஸ்னஸாக எப்படி எடுத்து பண்ண முடியும், இது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியுமா, இது மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸை உங்ககிட்ட கேட்காமலே வச்சுருப்பாரு. அவரை நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வச்சா போதும், இந்த டவுட்டெல்லாம் கிளியர் ஆகி அவர் நிச்சயமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுவார். அதனால உங்கள் கெஸ்ட் நிறைய பேரை மீட்டிங் அட்டென்ட் பண்ண வச்சிட்டா போதும், உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய டைமும் ஃபாலோ பண்ணக்கூடிய டைமும் சேவ் ஆகி உங்கள் டீம் நல்லா க்ரோத் ஆகும். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிருக்கவங்க கிட்ட போய்
உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கேட்டால் மேக்ஸிமம் அதுக்கு அவங்க மீட்டிங்ஸ் மூலமாக தான் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுன்னு. இந்த பழமொழியை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்ளை பண்ண முடியும். எப்படின்னா, உங்கள் கம்பெனியில் நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த வீக்கே உங்கள் கெஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுருங்க. அந்த மீட்டிங் மூலமாகவே உங்கள் டீமை நல்லா க்ரோத் பண்ணிடலாம். இந்த புக்கோட ஆத்தர் மிஸ்டர் தீபக் பஜாஜ் அவர் அப்ளைன் ப்ரெசன்டேஷன் பண்ணி 13 மாதம் கழிச்சு தான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங் மூலமாக தான் அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஒருவேளை அவர் அன்னைக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா இன்னைக்கு நம்ம இந்த புக்கை பற்றி பார்த்துருக்க முடியாது. அதனால உங்கள் கெஸ்ட்டை நிறைய பேரை மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுட்டா போதும், அவங்க எல்லாருமே ஈஸியாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ண வச்சிடலாம். தேர்ட் ஒன், ரெஸ்பெக்ட் யுவர் அப்ளைன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்குன்னு ஒரு அப்ளைன் இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். உங்கள் அப்ளைனை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். அது மூலமாக உங்கள் டீமை நல்லா பில்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் உங்கள் அப்ளைனை மதிக்கலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுன்லைன்ஸ் யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள 100% ட்ரூத். அப்ளைன் இருந்தால் தான் உங்கள் டீமை கரெக்டாக நேவிகேஷன் பண்ண முடியும். உங்களுக்கோ உங்கள் டீமுக்கோ வரக்கூடிய டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அதில் உங்கள் கூட நிற்கிறது உங்கள் அப்ளைன் மட்டும்தான். உங்கள் டீமுக்கு கரெக்டாக பிளான் கொடுக்கறது உங்கள் அப்ளைனால் மட்டும்தான் முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனி ப்ராடக்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் உங்கள் அப்ளைன் மட்டும்தான். ஒருவேளை உங்கள் டீமில் ஒரு நல்ல அப்ளைன் இல்லைன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்களே ஒரு நல்ல அப்ளைன் ஆக பாருங்கள். ஃபோர்த் ஒன், டோன்ட் ஸ்பாயில் யுவர் டைம். நம்ம எல்லாருக்குமே 24 hours தான் டைம் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் நம்ம சக்ஸஸ் தீர்மானம் ஆகுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்கள் சக்ஸஸை தீர்மானிக்கிறது சேல்ஸ் ஸ்கில் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு தான். ஒரு சில பேருக்கு டீம் நல்லா க்ரோத் ஆகிருக்கும், அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை மறந்துட்டு வேறொரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக அவங்க டீம் டோட்டலாகவே உடஞ்சி போகும். இதனாலேயே பல பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டு வெளில போயிருக்காங்க. உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கும் போது சடனாக உங்கள் டயத்தை ஹேக் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியல் மீடியா. நீங்கள் சோஷியல் மீடியா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணுவீங்க. அது உங்களை வேற விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணிவிடும். இது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் ரொம்பவும் டவுன் ஆகும். செகண்ட் ஒன், ஒரு சில பேர் மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணி எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்கள் கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லி அந்த கம்பெனியில் உள்ளவங்களை இந்த பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. இது டோட்டலாகவே டைம் வேஸ்ட்டு தான். எதனாலனா வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இதுலேயே புரியுது. தேர்ட் ஒன், நீங்கள் ஏற்கனவே ப்ரெசன்டேஷன் பண்ணி வரமாட்டேன்னு சொன்னவர்கிட்ட போய் மறுபடியும் பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணக்கூடிய டயத்தில் நிறையா புக்ஸ் படித்து நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் growth கிடைக்கும். இப்போ பார்த்த இந்த வீடியோ மூலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இனி வரும் வீடியோஸில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்த இந்த டாபிக் எல்லாமே இந்த புக்கில் தான் இருக்குது. இந்த புக்கு தமிழ்லையும் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.